இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். அது என்ன சமாதானம்? இயேசுவோட சமாதானமா இல்லை உலகத்தின் சமாதானமா? உலகத்தின் சமாதானம்னா குறிப்பிட்ட காரியம் ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது அல்லது சில உங்களுக்கு பிடித்த ஆட்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள உண்டாகும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் கர்த்தரை சந்திக்கும் பொழுது, கர்த்தர் சமூகத்துக்கு போகும் பொழுது அங்கே வேறு மாதிரியான ஒரு சமாதானம் உண்டாகும். பாருங்கள், மார்த்தாளுக்கு எப்படின்னா வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிச்சதான் நிம்மதி. சில லேடிஸ் இருப்பீங்க இல்லையா, ஐயோ இந்த வேலைலாம் துணியை பாரு எப்படி கிடக்குது, ஐயோ இந்த துணியை துவச்சு வெளியே கூட்டிகிட்டு போனால் கூட நான் இன்னும் இதை செஞ்சு முடிக்கல அதை செஞ்சு அப்படி சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் செஞ்சால் தான் நிம்மதியாக இருக்கும். ஆனால் மரியாள் என்ன பண்ண பார்த்தீங்களா? இயேசுவோட பாதத்தில் உட்காந்துருக்கா. ஏன் உட்காந்துருக்கிறா? அங்கே கிடைக்கிற சமாதானம் வேற, இங்கே கிடைக்கிற சமாதானம் வேறு. இந்த சமாதானம் எப்போ வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம், அப்புறம் கூட செஞ்சு முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த சமாதானம் லேஸில் கிடைக்கிது, இதை கடைஞ்ச விடக்கூடாது. அதான் ஆட்ட சொல்றாரு, அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறார், எடுப்படாத பங்கு. நோபடி கேன் ரிமூவ் திஸ். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் இதுதான் நம்மளுடைய பிரச்சனை தெரியுமா? இதை முடிக்கணும், நம்மளுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ப்ரே பண்ணிட்டு இருப்போம், ஐயோ அங்கே ஒரு வேலை இருக்க, இதை முடிச்சவனும் அதை முடிச்சவனும், அப்புறம் உங்கள் சமாதானம் வெளியே நிற்கிது. யுவர் பீஸ் இஸ் அவுட் சைட். ஆனால் ஜெபிக்க முடியுது, இப்போதைக்கு இதுதான் முக்கியமான வேலை, இதுதான் முக்கியமான வேலை, இதுதான் முக்கியமான சமாதானம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் நாட் ரன் அவுட். ஸோ சாத்தான் என்ன பண்ணுறான்னா, எப்படியாவது உங்கள் சமாதானத்தை எடுக்கணும். இங்கே மார்த்தாளுக்கு என்ன கோவம் வருது? என் தங்கச்சியா என்ன மாதிரி இல்லை, என் தங்கச்சியை என்ன மாதிரி யோசிக்க மாட்டேன். சரி, எல்லாமே உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் நீட். ஹல்லேலூயா. டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் நீட். உங்களுக்கு இதில் தான் சமாதானம் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் இதில் தான் கிடைக்கணும் இல்லை. சிலருக்கு இயேசுக்குள்ளே வந்தால் தான் சமாதானம். அதுதான் இன்னைக்கு மரியாளுக்கு இருந்தது. மார்த்தாள் ஒருவேளை வீட்டு வேலை செஞ்சு முடிக்காமல் தூங்க முடியாத ஒரு ஸ்திரியாக இருக்கலாம். இந்த மரியாளுக்கு எத்தனையோ மாதம் தூக்கமே வரல. அவள் பாவத்தின் நிமித்தம், குற்ற உணர்வு நிமித்தம். அதனால தான் இயேசு வந்தது உடனே என்ன பண்ணுறா? பாதத்தில் உட்காந்து இயேசுவோட வார்த்தையை கேட்டு உள்ளத்தை தேற்ற ஆரம்பிக்கிறேன். I'm telling you, if you're seeking for peace, it's time for you to enter the presence of God. நீங்கள் சமாதானத்தை தேடி இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை நுழைக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு என்ற அர்த்தம். ஹல்லேலூயா.